வணக்கம். கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்டின் கில்டஸ். கிறிஸ்து பிறப்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த ஒரு பாலகனின் பிறப்பு மட்டுமல்ல. இந்த நாள் நீதியின் மேலான தாகத்தின் பிறப்பு, சமத்துவ சமூகத்தின் வேட்கையின் பிறப்பு, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கான நாதத்தின் பிறப்பு, பொய்மையும் பகைமையும் பரப்புவோருக்கு எதிரான உரிமை குரலின் பிறப்பு. இந்த பிறப்பு உங்களுக்கு எந்த விதத்தில் அர்த்தமுள்ள பிறப்பாக இருக்கிறது? கமெண்டில் பதிவிடுங்கள். இது ஃபெட்கானா, ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் கூட்டமைப்பு வழங்கும் 5வது கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சிதறி சின்னாபின்னமாய் ஒருவரை ஒருவர் பகைத்து பிரித்து சுவர்கள் எழுப்பிக் கொண்டு தமிழ் திருப்பலி நடத்துவதில் மட்டுமே திருப்தி கொண்டிருந்த தமிழ் கத்தோலிக்க சங்கங்களை அமெரிக்காவிலே தேடி தேடி ஒன்றிணைத்த இறை எழுத்தலை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். அதற்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இன்று அந்த ஃபெட்கானா என்கிற அமைப்பு 5வது மாபெரும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் ஃபெட்கானாவின் 5வது கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டத்தின் போட்டிகளில் பங்கு பெற்ற போட்டியாளர்கள், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்ட பல்வேறு கத்தோலிக்க சங்கங்களின் உறுப்பினர்கள், வாழ்த்து செய்தி மற்றும் கிறிஸ்துமஸ் செய்தி மற்றும் திருவருகை கால செய்திகளை வழங்கிய தலைவர்கள், 10க்கும் மேற்பட்ட அருட்திரு தந்தையர்கள், தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் உறுப்பினர்கள், தலைவர்கள் மற்றும் ஃபெட்கானா அமைப்பின் புதிய நிர்வாகிகள், கிறிஸ்துமஸ் விழா ஒருங்கிணைப்பாளர்கள், இவர்களுக்கெல்லாம் மேலாக ஃபெட்கானாவை தொடர்ந்து 5 ஆண்டுகளாக ஆதரித்து வரும் உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியும் மீண்டும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களும். இந்த ஆண்டு ஃபெட்கானாவின் 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் நிகழ்வுகளை 2 பகுதிகளாக ஒளிபரப்புகிறோம். இது முதல் பகுதி. இந்த காணொளியின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் 2வது பகுதியின் இணைப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொளியை முழுவதுமாக பாருங்கள். பங்கு கொண்டவர்களை பாராட்ட, உற்சாகப்படுத்த, ஆதரிக்க உங்கள் கருத்துக்களை பாராட்டுகளாக கமெண்டாக எழுதுங்கள். இந்த காணொளியின் இணைப்பை உங்கள் குழுக்களில், சமூக தளங்களில் பகிர்ந்து உதவுங்கள். 2025ஆம் ஆண்டை பாப்பரசர் ஜூபிலி ஆண்டாக அறிவித்துள்ளார். அந்த ஜூபிலி ஆண்டில் அமெரிக்காவிலே வாழும் தமிழ் கத்தோலிக்கர்களை, கத்தோலிக்க குழுமங்களை ஃபெட்கானாவோடு இணைந்து பயணிக்க பணியாற்ற அழைக்கிறோம். தொடர்ந்து 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் முதல் பகுதி காணொளியை பாருங்கள். இந்த காணொளியை பார்த்தபின் ஒரு லைக் கொடுங்கள், பாராட்டி ஒரு நல்ல கமெண்ட் எழுதுங்கள், உங்கள் குழுக்களில் பகிருங்கள். தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்காவில் தமிழ் கத்தோலிக்கர்களையும் கத்தோலிக்க சங்கங்களையும் இணைக்கும் ஃபெட்கானா அமைப்பின் வழியாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உங்களோடு சேர்ந்து ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் என் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்வை எனக்கு சொன்னார்கள். இது ஒரு கற்பனையான நிகழ்வாக கூட இருக்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லும் என்ற நம்பிக்கையிலே இந்த நிகழ்வை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு எளிய குடும்பம் அவர்கள் வீட்டிலே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே அதிகமான இடம் இல்லை. அவர்கள் கனவிலே குழந்தை இயேசு அவருடைய வீட்டிற்கு வருவதாக சொல்லுகிறார்கள். உடனே அவர்கள் அங்கு 2 நாற்காலிகளை தயார் செய்துகிறார்கள். அன்று காலை கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே குழந்தை இயேசு வீட்டிற்கு வந்து விடுகிறார். அப்பொழுது அவரை அந்த நாற்காலியிலே அமர வைத்து அவர்களும் அவரோடு உரையாடி கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் தமிழ்நாட்டு சூழ்நிலையிலே
நடிகர் விஜய் வருகிறார். ஓ, விஜய் வந்திருக்கிறார், அவரையும் உட்கார வையுங்கள் என்று சொல்லி அவரையும் உட்கார வைக்கிறார். அடுத்ததாக நடிகர் திருஷா வருகிறார். அவரையும் அமர வைத்து அவர்களோடு மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கிரிக்கெட் பிளேயர் டோனி வருகிறார். அவரையும் அமர வைக்க வேண்டும். இப்பொழுது பார்க்கிறார்கள், நடிகர் விஜயை இறங்கி போய் சொல்ல முடியாது. திருஷாவும் ஒரு மிக பிடித்த நடிகை, டோனியும் அவருடைய பிள்ளைகளுக்கு பிடித்த ஒரு கிரிக்கெட் பிளேயர். எனவே என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தை இயேசுவை, தம்பி நீங்க வாங்க, வெளியில போய் இந்த பசங்களோட விளையாண்டுட்டுருங்க, நாங்கள் இவங்களோட பேசிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த குழந்தை இயேசுவை இறக்கிவிட்டு அனுப்பிவிடுகிறார்கள். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு செய்தியை சொல்கின்றது. இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவை மிகவும் வித்தியாசமான முறையில் கொண்டாட விரும்புகிறோம். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு எல்லாம் நமக்கு எளிதாக கிடைக்கின்ற சூழ்நிலையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் வெவ்வேறு விதங்களிலே கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அடிப்படையான மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்றால், கடவுள் இயேசு கிறிஸ்துவாக எளிய மகனாக நம்மோடு பிறந்தார். அவர் நம்ம உள்ளத்தில் தங்குவதற்காகவே நம்மோடு பிறந்திருக்கிறார். நமக்காகவே பிறந்திருக்கிறார். அதுதான் இந்த விழாவின் முக்கிய செய்தி. நம்மோடு இருப்பவர்களோடு அவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள ஒரு மகனாக பிறந்திருக்கிறார். அதை நாம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்மோடு இருப்பவர்களோடு எளிய முறையிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே நம்மோடு வாழ்கின்ற, நம்மை போன்று வாழ்கின்ற எல்லோரோடும் இந்த இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி. நாம் அன்போடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், எல்லோரும் சேர்ந்து இணைந்து கொண்டாட வேண்டும். இவையெல்லாம் நமக்கு பல செய்திகளை சொன்னாலும், கடவுள் எளியவராக நம்மோடு வந்தார், எளியவராக நம்மோடு வாழ்கிறார். நாமும் அந்த எளிமையை, ஆங்கிலத்தில் சொல்வது போல சிம்பிளிசிட்டி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி, அந்த எளிமையை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம், நம்முடைய சொந்தங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதை இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு சிந்தனையாக விடுகிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே இந்த பெட்கானா அமைப்பின் வழியாக கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். நன்றி.
அமெரிக்காவில் உள்ள தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் தமிழ் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்போடு இணைந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்றாலே நம் ஒவ்வொருவருக்கும் நினைவுக்கு வருவது இறை இயேசு கடவுள் மனிதனாக பிறந்து நம்மோடு இருந்து நாம் எவ்வாறு நமது வாழ்வை வளமாக அமைத்து கொள்ள முடியும் என்பதை தெரிவுபடுத்தும் ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். அந்த இறை இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அன்பையும் அருளையும் பகிர்ந்து கொடுத்தது போல நாமும் மற்ற அனைவருக்கும் நமது அன்பையும் அருளையும் பகிர்ந்து நமது வாழ்வை வளமாக்குவது மட்டுமல்லாமல் பிறரது வாழ்வையும் வளமாக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்து இயேசு உலகிலே அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் கொடுக்க வந்தது போல நாமும் நமது வாழ்வு மூலமாக அனைவருக்கும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அமைதியும் வழங்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய விழாவிலே நாமும் நம்மை சார்ந்த அனைவரும் கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வது போல கிறிஸ்துவின் மதிப்பீடுகளையும் நாம் ஏற்று அவரது வாழ்வாக நாம் மலர வேண்டும், வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். அமெரிக்காவில் 5 ஆண்டுகளாக தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் தமிழ் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்பு சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இறை அருள் நிறைக. அன்பு வணக்கம் பல. கன்னிமரி மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சிறிய கொடியிலே கன்னிமரி
ராஜாங்கம் அழிவின் தெய்வீகம் மனிதரை பிறந்தாரே. அன்பின் ராஜாங்கம் அழிவின் தெய்வீகம் மனிதரை பிறந்தாரே. Happy, happy Christmas, a merry, merry Christmas, a happy, happy Christmas, a merry. 3, go. வழிபட, இறைப்படைப்பின் அழகை ரசிக்க, பாதுகாக்க உதவி செய்வோம். நம் இறைவன், நாம், இவ்வுலகம் அனைத்துமே அழகானது, அருமையானது. அமெரிக்காவில் 5 ஆண்டுகளாக தமிழ் கத்தோலிக்க சங்கங்களை, கத்தோலிக்கர்களை ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்பு சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். இஸ்மாலன் எங்கே பிறந்தார், அந்த தொழுவத்தை பற்றியல்ல, அந்த நாளில் தூதர் பாடினார்கள், அந்த தூதர்
தூதரை பற்றியல்ல, வானில் தோன்றிய நட்சத்திரமும் மெய்ப்பரை பற்றியல்ல, தூரத்தில் இருந்து வந்த ஞானிய பற்றியல்ல, இது சிலுவையிலே என் பாவத்துக்காக இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு வாரம் தான் ஒரு தோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. ஒருவருக்கொருவர் கொடுக்கும் வெகுமதி பற்றியல்ல, இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் தோன்றும் மகிழ்ச்சியை பற்றியல்ல, நண்பர் உற்றார் ஒன்றாய் கூடி இருப்பதை பற்றியல்ல, பனிக்காலங்களில் வீசும் குளிர்காற்றை பற்றியல்ல, இது சிலுவையிலே என் பாவத்துக்காக இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு பாவபாரம் தான் ஒரு நோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. இந்த சரித்திர நாயகன் ஆரம்பம் அதிசயம் அற்புதமாம், இதன் முடிவோ உன்னில் ரட்சிப்பு என்று கொண்டாடுகிறோம். சிலுவையிலே என் பாவத்துக்காக இந்த உலகில் இயேசு பிறந்தார். நாம் மறுபடி பிறப்பதற்கு ஜீவன் தந்த என் நேசரன்னே, எனக்காய் மரித்து ரத்தம் சிந்தி என் பாவங்களை நீற்றாரே. பாவபாரம் தான் உன்னோடவே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே. அதனால் நீயும் நானும் புது ஜீவன் பெற்றோமே சிலுவையிலே. சிலுவையிலே. சிலுவையிலே.
Mary, did you know that your baby boy would one day walk on water? Mary, did you know that your baby boy would save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you've delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm a storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? And when you kiss your little baby, you kiss the face of God. Oh, Mary, did you know? Oh, Mary, did you know? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know that your baby boy is Lord of all creation? Mary, did you know that your baby boy would one day rule the nations? Did you know that your baby boy is heaven's perfect lamb? The sleeping child you're holding is a great I am. Oh, Mary, did you know? Yeah. Mary, did you know? வட அமெரிக்கா வாழ் தமிழ் கத்தோலிக்கர்களையும் தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் இணைக்கும் ஃபெட்கானா ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா பெருமையுடன் வழங்கும் 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமும் போட்டிகளும். இந்த ஃபெட்கானாவின் 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் போட்டிகளிலும் இணைந்து பரிசு பெற உங்களையும் தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த ஃபெட்கானாவின் நிகழ்வை மற்ற தமிழ் கத்தோலிக்க சங்கங்களிடம் பகிருங்கள். ஃபெட்கானா சார்பில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி. மணி ஆராதனை
அமெரிக்காவில் தமிழக கத்தோலிக்க சங்கங்களையும் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்போடு இணைந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடும் சகோதர சகோதரிகளே, அரசியல், சமூக, பொருளாதார மற்றும் ஆன்மீக பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் நமக்கும் நம்மவர்க்கும் உலகளாவிய அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் ஒருங்கிணைந்த மகிழ்ச்சியும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் பெற நல்வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் 5 ஆண்டுகளாக தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். மகிழ்ச்சி பொங்கும் இவ்வேளையில் இறையாசிர் என்றும் உங்களோடு கூட.
நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே, விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ந்தனரே, என்னை மீட்க பிறந்த வாசமலரே. நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே. மாந்தர் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த நல்ல மீட்பரிவரே, இருளை மீட்க வந்த தேவ மைந்தனிவர், விண்ணின் ஜீவ ஒளியே. ஆலோசனை கர்த்தரவர் நாமமே, என்னை காக்கும் வல்லமைந்தேவனே. அன்பு மலரே என் வாசமலரே, அன்னை மடியில் தேவ பாலனே. நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே, விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ந்தனரே, என்னை மீட்க பிறந்த வாசமலரே. நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே. தியாக உள்ளம் கொண்ட அன்பின் தேவ மக தன்னை ஈன்ற சுதனே, உலகில் அமைதி தந்த மனவள் பிரியம் கொண்ட நல்ல மீட்பரிவரே, தாழ்மையில் பண்பு மிகு பாலனே, மீட்பராக பாரில் வந்த தேவனே, எந்த நேசரே தூயாதி தூயரே, முன்னென்னையிலே அன்பு பாடனே. நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே, விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ந்தனரே, என்னை மீட்க பிறந்த வாசமலரே. நள்ளிரவில் வந்துதித்த விண்ணின் ஜோதியே, புல்லனையில் மலர்ந்திட்ட தேவமைந்தனே. அமெரிக்காவில் தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்போடு இணைந்து கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடும் எனது பாசத்திற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமக்கு ஓர் நன்னாள், அருமையான அற்புதம் நிறைந்த நாள். ஏனென்றால் நாம் கிறிஸ்து பிறப்பு விழாவினை கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நமக்கோர் குழந்தை பிறந்துள்ளார். இறைவாக்கினர் உரைத்த உண்மை, ஏழைகள் கொண்ட நம்பிக்கை, வறியவர்களின் கனவு உலகமே எதிர்பார்த்து இருந்தது. நமக்கோர் குழந்தை பிறந்துள்ளார், அவர் இம்மானுவேல், ஆம் கடவுள் நம்மோடு. போர்களும் சாதி மத சண்டைகளும் கொண்ட இந்த உலகத்தில் பட்டினியும் இனப்படுகொலைகளும் நிகழும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கச்சா எண்ணெயும் பணமும் அதிகாரமும் அனைத்தையும் தீர்மானிக்கும் இந்த தருணத்தில் மனிதனை மனிதன் அழித்தொழிக்கும் இந்த நாட்களில் நமக்கோர் குழந்தை பிறந்துள்ளார். ஆம்,
அவர்தாம் அமைதியின் அரசராம். தன் புரிதலில்லா நான் அலையும் பொழுது, உலகத்தை உட்நோக்கி நம்பிக்கையை இழக்கும் பொழுது, பிடிப்பில்லா கொள்கையில்லா வாழ்வுதனை வாழும் பொழுது, நான் யார், நாம் யார், நமது குறிக்கோள் என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இயலாத பொழுது, என்னுடைய கனவும் வருங்காலமும் கேள்விக்குறியாகும் பொழுது, நமக்கோர் குழந்தை பிறந்துள்ளார். அவர்தாம் நமது நம்பிக்கையின் நட்சத்திரம். அன்பார்ந்தவர்களே, வாருங்கள் வணங்குவோம் நமது இம்மானுவேலை, நமது அமைதியின் அரசரை, நமது நம்பிக்கையின் நட்சத்திரத்தை. ஆர்ப்பரித்து கொண்டாடுவோம் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளை. அமெரிக்காவில் 5 ஆண்டுகளாக தமிழ் கத்தோலிக்க சங்கங்களையும் தமிழ் கத்தோலிக்கர்களையும் ஒருங்கிணைக்கும் ஃபெட்கானா கூட்டமைப்பு சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. Merry Christmas to you all. Mary, did you know that your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you've delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm a storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kiss your little baby, you kiss the face of God. Mary, did you know? 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 The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know? இயற்கை எண்ணெய் மடியில் இறைத்தந்தை அரவணைப்பில் மகிழ்ந்து வாழும் எனதருமை தமிழ் சொந்தங்களே, ஃபெட்கானா எனும் வட அமெரிக்க வாழ் தமிழர்களின் இணைய வழி தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு எனும் 4 மெழுகுதிரிகளை ஏற்றி திருவருகை காலத்தில் நாம் நம்மையே தயாரித்து இன்று தூய்மை என்னும் 5ஆம் மெழுகுதிரியை ஏற்றி கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருக்கின்றார், வழியாக இருக்கின்றார், வாழ்வாக இருக்கின்றார், நமக்கெல்லாம் அனைத்திலும் மகிழ்வை கொடுப்பவராக இருக்கின்றார் என்பதை நிறைவு செய்வதற்கு நிறைந்த மனதோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த ஒளியாகிய இறைவன், மகிழ்வை தருகின்ற இறைவன், நிறைவை தருகின்ற இறைவன், அன்பில், அமைதியில், மகிழ்ச்சியில், எதிர்நோக்கில் வளர்ந்தோங்க செய்கின்ற இறைவன் இன்று நம் மத்தியிலே பிறந்திருக்கின்றார். நமக்கெல்லாம் அந்த நற்செய்தியை அறிவித்த வானதூதர்களைப் போல இதோ இந்த தொலைக்காட்சி நிறுவனமும் நம்மிலே அந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அந்த பிறப்பினை, மகிழ்வினை, நிறைவினை கொண்டாடி மகிழ்ந்திட அழைப்பு விடுக்கின்றது. அந்த அழைப்பிலே
நாம் நிறைவை காண வேண்டும். அதற்காக தூய்மையான மனதுடன், எளிமையான வாழ்க்கையுடன், நிறைவான வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொரு முயற்சியும் எடுக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் உள்ளத்திலும் சரி, நம் இல்லத்திலும் சரி, நாம் வாழ்கின்ற சூழலிலும் சரி, பணியிடங்களாக இருக்கலாம், நாம் பொருட்களை வாங்க செல்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்விலே நண்பர்களை சந்திக்கின்ற சூழலாக கூட இருக்கலாம். அங்கு இந்த இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்வின் மூலமாக, நாம் பெற்றுக்கொண்ட அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதன் மூலமாக, நம் வாழ்விலே நிறைவை காண்கின்ற சமூகத்தில் இணைந்து வாழ்கின்ற சூழலின் மூலமாக மற்றவர்களுக்கு தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆம் அன்பானவர்களே, மீண்டும் உங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து மீண்டுமாய் அந்த அன்பின், அந்த மகிழ்ச்சியின், அந்த அமைதியை கொடுக்கக்கூடிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்துள்ளார், நம்முள் பிறக்கிறார், நம்முடைய வாழ்வில் வழியாக மற்றவர்கள் உள்ளத்திலும் பிறக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தி தொடர்ந்து பயணித்திட உங்கள் அனைவருக்கும் இறைவனுடைய ஆசீரை வேண்டி வாழ்த்துகிறேன். சின்ன சின்ன பாலகனே, சிங்கார பாலகனே, முத்து முத்து பாலகனே, முத்தமிழ் காவலனே, கண்ணே மணியே, பொன்னே தேனே, யாராரோ, கண்ணே மணியே, பொன்னே தேனே, யாராரோ, சின்ன சின்ன பாலகனே, சிங்கார பாலகனே, முத்து முத்து பாலகனே, முத்தமிழ் காவலனே.
சிங்கார பாலகனே முத்து முத்து பாலகனே முத்தமிழ் காவலனே கண்ணீ மணியே பொன்னி தேனி ஆராரோ கண்ணீ மணியே பொன்னி தேனி ஆராரோ சின்ன சின்ன பாலகனே சிங்கார பாலகனே முத்து முத்து பாலகனே முத்தமிழ் காவலனே சின்ன சின்ன பாலகனே சிங்கார பாலகனே முத்து முத்து பாலகனே முத்தமிழ் காவலனே கண்ணீ மணியே பொன்னி தேனி ஆராரோ கண்ணீ மணியே பொன்னி தேனி ஆராரோ சின்ன சின்ன பாலகனே சிங்கார பாலகனே முத்து முத்து பாலகனே முத்தமிழ் காவலனே மின்பனிச்சாரல் வீசிடும் போது மாட்டுத் தொழுவம் மகிழ்ந்ததே மின்பனிச்சாரல் வீசிடும் போது மாட்டுத் தொழுவம் மகிழ்ந்ததே மன்னவன் இயேசு மழலையாக மரியின் மடியில் தவழ்ந்தாரே மன்னவன் இயேசு மழலையாக மரியின் மடியில் தவழ்ந்தாரே ஆரினாரோ பாடுவோம் ஆனந்தமாய் வாழ்த்துவோம் ஆரினாரோ பாடுவோம் ஆனந்தமாய் வாழ்த்துவோம் சின்ன சின்ன பாலகனே சிங்கார பாலகனே முத்து முத்து பாலகனே முத்தமிழ் காவலனே ஃபெட்கானா ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் கேத்தலிக் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் கூட்டமைப்பின் 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் 2ஆம் பகுதியில் அது தொடர்கிறது. தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் கூட்டமைப்பின் 5வது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் 2வது பகுதியில் தொடர இருக்கிறது. முதல் பகுதி இத்துடன் முடிவடைகிறது. 2வது பகுதியின் இணைப்பை இந்த காணொளியின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள், குழுக்கள், கத்தோலிக்க சங்கங்கள் மற்றும் அனைவரிடமும் பகிருங்கள். இந்த காணொளியில் பங்கு கொண்ட அனைவரையும் பாராட்டி கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.